காட்டு கையை காட்டு மண்டபுல்லா ட்ரெஸ் ரொம்ப மண்ணில இருக்கா பாரு. மேல இருக்க மரங்கள்ல இருக்கு காக்கா குருவி எல்லாம் சேர்ந்து இவனை நாசம் பண்ணிருச்சு கைஸ். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கை கட்டுங்கடா. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க தெளிவா. ஜிம்முக்கு போறோங்க. ஜிம்முக்கு போறோம்னு சொல்ல முடியாது. நாங்கள் பிஜியில் இருக்கும்போது நிறைய ஜிம் தேடிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees ஒன்லி மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் இருந்துச்சு. அந்த ஜிம்மை தேடி தான் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். போகிற வழியில் நீட் கோச்சிங் தான் இருக்குது கைஸ், தெரியுதா? ஜேஇ நீட்டு ஒரு பையன் நல்லா படிச்சிருப்பான் போல, ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இது என்னது? இது ஜேஇ மெயின்ஸு. சொல்லப்போனால் நானே ஜேஇ மெயின் எழுதுனேன். எழுதுனியா? 2 எழுதுனேன். ஆமாடா, ஜேஇ எழுதுனியா? ஆமாம், 2 மெயின் எழுதுனேன். ஃபஸ்ட்டு செஷன் 1, செகண்ட் செஷன் 1. ஃபஸ்ட்டு செஷனில் 36 மார்க்கு, செகண்ட் செஷனில் 56 மார்க் எடுத்துட்டு தெரியுமா? இப்போ ஃபஸ்ட் செஷனில் யாரையுமே பார்த்து எழுதலை, ஸோ அதனால் 36. செகண்ட் செஷனில் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தா, அவள்கிட்ட கேட்டு எழுதுனேன். அதனால் 56% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா நான் வந்து பிளேஸ் ஆகிருக்கலாம், ஜோசா கவுன்சிலிங் போட்டிருக்கலாம். பட் எடுக்காதனால போடலை. இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்குது ஜிம்முக்கு? பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் 70 meters தான் இருக்கான் ஜிம்முக்கு போகிறதுக்கு. பக்கத்தில் போயிட்டு ஜிம் எப்படி இருக்குன்னு காட்டுவோம். ஒரு வழியாக வந்தாச்சு ஜிம்முக்கு. இதுதான் அந்த ஜிம், தெரியுதா? இதுதான் ஜிம்மு. பசங்கள்லாம் மேலே ஏறிட்டு இருக்கானுங்க. உள்ளே போயிட்டு விசாரிச்சுட்டு அப்படி வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன டீட்டெயில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஜிம்மு செட் ஆயிடுச்சு. ஜிம்மோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏன் காட்டலைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி தான் ஜிம்முக்கு முதல்ல போயிருக்கோம். எடுத்தோடனே கேமரா தூக்கிட்டு கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தா நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு தோணுச்சு. மிதுபடி தெரியல, ஒரு பயந்தேன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேனால. நானே இவன் தெரியுதா, 3 பேர் வந்தோம். பரவாயில்ல கைஸ், 150 rupees மந்த்லி. 150க்கு ஒர்த்து, சொல்ல போனால் ஒர்த்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் 1000 rupees. எதனாலனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 850, அப்புறம் 1 month ஃபீஸ் சேர்த்து. மித்தபடி மந்த்லி 150 தானா. அடுத்து 1 பர்சனை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சேர்த்து வச்சோம்னா நமக்கு 150 மைனஸ். அதாவது ஒரு மந்த்துக்கான பேமெண்ட் வந்து ஃப்ரீயா. அப்படி தான் அந்த ஒரு என்னடா அது ரூல்ஸ் ஷீட்டில் போட்டுருந்துச்சு. கைஸ் உண்மையாக சொல்லணும்னா ஒர்த்து கைஸ். இந்த ஜிம்மு பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு சரியான ஒர்த்தான ஒரு கண்டென்ட் மாட்டியிருக்கு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க அப்புறம் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டா நாங்கள் அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவோம். கஸ்தூரி ஸ்டோருக்கு போயிட்டு நாங்கள் இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிம்மரு அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஜிம்முக்கு போகலாமான்னு எங்கள் வீட்டில் கேட்டதுக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. பொசுக்கிட்டு பழப்பாவீங்களா, இப்போதே ஏதோ ஒரு ஜிம்மு வந்து நல்லா அமைஞ்சிருக்கு போகலான்னு யோசிச்சா கடைசியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுதான் எனக்கு இதில் வந்துட்டு ட்ரிம்மர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் வாங்கினேன். நான் இதுக்கப்புறம் இருண்டிடும்னு நினைக்கிறேன். இருந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் ஒன்றும் தெரியாது. இப்போவே ஆல்ரெடி நிறையா சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் நான் ரூமுக்கு போயிட்டு இந்த ட்ரிம்மரோட அன்பாக்சிங் நான் போடுறேன். என்னடா சாப்பிட்லாம்? பானிபூரி சாப்பிடான்னு இருக்கோம். பானிபூரி சாப்பிடலாம் வாடா சாப்பிட்லாம் வச்சு நான் சாப்பிட மாட்டேன், அவங்க ஹைஜீனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடலாம். மசால் பூரி எங்கள் ஊரில் மசால் பூரி சாப்பிடல. மசால் பூரி அந்த ரவுண்ட் ஆகிட்டா பார்ப்பாரு. பூரி எல்லாத்தையும் நோய்க்கு போட்டு அப்படியே அந்த குருமா ஊற்றுவாங்க. அதுக்கு தான் எங்கள் ஊரில் மசால். அதுக்கு மசால் பூரி எங்கள் ஊரில் காட்டுறா. காட்டு கையை காட்டு. எல்லா திருவிடா மண்டபுல்லா ட்ரெஸ் ரொம்ப மண்ணில இருக்கா பாரு. இல்ல கையில பிடிச்சிரும். இங்க சரியான பாவம்
மேல இருக்க மரங்கள்ல இருக்கு காக்கா குருவி எல்லாம் சேர்ந்து இவனை நாசம் பண்ணிருச்சு கைஸ். இப்போ என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு தண்ணி மாட்டில் ஒயிட் இருக்கும், தண்ணி வச்சு கழுவு எல்லாத்தையும் சரியான பண்ணி கைஸ். கடல்ல இருக்கவங்க சரியா சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும். என்னால சிரிப்பு தாங்க முடியல. ஊதிடுறா ஏனே தெரியல, எல்லா விலங்குக்கும் கூட பிடிச்சிருக்கு. இது காக்கா குருவில இருந்து எல்லாமே எனக்கு பிடிச்சி. திரும்ப ஊத்தி விடுறா, தண்ணி ஊத்துறா, டே தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா. ஐயோ கடவுளே, ஐயோ நடனத்துல இப்படி சிரிக்க வர்றானே. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தர் கோழி பிள்ளை அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லை. கோழி இல்ல, என்னடா மலைச்சாரல் மாதிரி விடுகிறே அப்படின்னு பார்த்தேன். மலைச்சாரல் மாதிரி விடுகிறே அப்படின்னு பார்த்தா இல்லடா, அது பிரச்சனை இல்லை. இது நாளை யாரையாவது வாங்கியிருக்கேன், அதனால நான் பிரச்சனை இல்லை. பட் ஆனாலும் என்னால சிரிப்பு குரல் கைஸ். பேல்புரி சாப்பிட வரமாட்டேன் கைஸ். கடைக்கு கூட்டு விட்டு எங்க 2 பேரையும் காக்கா போய் விழுந்துச்சு. எங்களை கடையில சாப்பிடவே விட மாட்டேன். பாவம் அந்த அக்கா சிரிக்கிறாங்கல்ல, அப்ப நம்ம போயிட்டு பேசணுமா இல்லையா? வா பேச மாட்டோம். ஓகேவா? ஓகே கைஸ். கைஸ் ஒரு வழியா எப்படி வந்து உட்காந்தாச்சு. பேல்புரி வாங்கி சாப்பிட்றதுக்கு. பேல்புரி ஆர்டர் போட்டிருக்கு, வரும் வந்துடும். அங்கே சாப்பிடுவோம் எல்லாரும். பாருங்க மேடம், பாருங்க அவன் அந்த அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க. இவட ஏன் தம்பி வந்துருந்தீங்க? உங்க சிரிச்ச மன கஷ்டமா நீங்க சிரிக்க பாருங்க. உட்காந்து உழுது சிரிக்கிறான்டா. இந்த மாதிரி நான் இதுவரை யாருமே பார்த்தது இல்லை. மலைச்சாரல் மாதிரி விழுகுது. சட 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 சட. என்னடான்னு பார்த்தா இது. ஐயோ என்ன அர்த்தம்? அந்த அக்காவே வந்து சொல்லிட்டு போறாங்க, நின்று சிரிக்க முடியும் உட்காந்து சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ கூட எடுக்காம சாப்பிட்றாங்க. பிளப்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பைத்தியக்காரன். வீடியோ எடுக்க வேணாம், சும்மாதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேல்பூரி வந்து உங்களுக்கு ஒரு வாய், அப்புறம் எனக்கு ஒரு வாய். சூப்பரா இருக்கு. வந்து இங்க போய் பேல்பூரி உனக்காக ஸ்பூனோட வந்திருக்கு. ஸ்பூனோட இருக்குடா, அறிவு கொழுது. அந்த அக்கா நாங்கள் 3 பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. நல்ல அக்காவா இருக்காங்க. எல்லாரும் இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. நான் கடைசியில் போகும்போது கடையோட நேம் சொல்லிட்டு போறேன். ஓகே கைஸ், நான் முழுசா சாப்பிட்டு அவர் அடுத்த நான் வீடியோ பண்ணிட்டு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you இன்னொரு பார்க்கலாம். பாய்.